ஒரு தேசம் தழுவிய ஒரு பிரச்சனையை வந்து ஒரு பக்கம் பக்கமா கட்டுரைகள் எழுதி சொல்ல வேண்டிய செய்திய ஒரு 7 சொல்லு மொத்தம் 1 2 3 4 5 வரிகள் கூட கிடையாது, பிரிச்சு போட்டிருக்கிறாரு. அப்ப இந்த ஒரு ஒரு மைக்ரோஸ்கோபி வியூன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு இந்த சமூகத்தை ஒரு நுண்ணோக்கி பார்க்கிறது தான் வந்து கவிதையினுடைய வேலை அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சு வச்சிருக்கேன். சும்மா கவிதைகள்லாம் சில கவிதைகள்லாம் கூட சிரிப்புக்காக நகைச்சுவாக சொல்லுவாங்க. ஏன் இதெல்லாம் கவிதை இல்லையெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க, சண்டையெல்லாம் போட்டிருக்காங்க. நான் அந்த கவிதை இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் கூட அவங்க சொல்லுவாங்க கவிதைன்னா நீங்க அதுக்கு ஒரு இலக்கணம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ ஒரு கவிதை வந்து நான் விமர்சனம் பண்ணேன். ஒரு காதலிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறான். அன்பே, உனக்காக கஷ்டப்பட்டு இந்த காதல் கடிதத்தை எழுதுகிறேன். படித்து விட்டு தயவு செய்து காதலித்து விடு. கிழித்து போட்டு விட, காதலிக்கவில்லை என்றால் கிழித்து போட்டு விடாது, பக்கத்தில் இருக்கும் உன் தங்கையிடமாவது கொடுத்து விடு அப்படின்னு ஒரு கவிதை. ஒரு இயல்பான ஒரு இயல்புனாலும் கூட வந்து அதனுடைய கண்டென்ட் வந்து நமக்கு வந்து உடன்பாடு இல்லை. அதாவது ஒரு காதல் என்பது ஒரு உயர்வானது என்ற சிந்தனையுடைய நமக்கு வந்து, சரி நீ காதலிகள்னா அதை கிழிச்சு போட்டாத, ஒரு தங்கையிடமாவது கொடு அப்படின்னு சொல்லுகிற போது அது அது வந்து நமக்கு ஒரு எதிர்வினை ஆற்றக்கூடியதாக. அதுல ஒரு எல்லலும் இருக்கிறது, நகைச்சுவை இருக்கிறது, சமூகத்தினுடைய பொதுப்பி இருக்கு. அப்படி அன்னையில ஒரு குழந்தைய வச்சு எழுதியிருப்பாரு சொன்ன மாதிரி. இது வந்து விரல் தொட்ட வானம், இது விகடன்ல வந்த கவிதை. ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் அவரே சொல்றோம், நான் சொல்லல. 4 வயது மகன் கேட்டுக்கொண்டதும் யானையாகி போனார் என் கணவர். ஏறி அமர்ந்த பிள்ளை உற்சாகமானான். யானை யானை அம்பாரி யானை, அறைக்குள் வலம் வந்தது மகனை சுமந்த யானை. என்னம்மா யானை வீட்டுக்குள்ளேயே சுத்துது? கேட்ட மகனுக்கு சொன்னேன், நாமெல்லாம் ஊருக்கு போயிட்டா அது வெளியில் சுத்தும்டா. பெரும்பாலும் என்னோட கவிதைகள் சமூகம் சார்ந்து இருந்தாலும் குறிப்பா பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் தான் நிறைய எழுதியிருக்கேன். கிட்டத்தட்ட 1000 கவிதை எழுதியிருக்கேன்னா கிட்டத்தட்ட 750 கவிதைகள் பெண்ணியம் சார்ந்ததுதான் இருக்கு. அது அப்படியான ஒரு நிகழ்வு தான். எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, கவிஞர்கள் வந்து எப்போதுமே அழகியலை கொண்டாடுவாங்க. எல்லாத்தையுமே அழகழகா சொல்லணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுல வந்து எது மிஸ் ஆகும் அப்படின்னு நான் பார்க்கிறேன்னு சொன்னா, அந்த எல்லல்னு சொல்லக்கூடிய அந்த சட்டையர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த அங்கத சுவை வந்து ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா உங்கள்கிட்ட வந்து ஒரு இயல்பாக அந்த அங்கத சுவையோடு தான் இந்த கவிதைகள் வந்து வளம் வருவதாக நான் பார்க்கிறேன். அது எப்படி உங்கள்ட்ட அந்த அங்கத சுவை அதை ஏற்றுவது அப்படிங்கிற அந்த ஒரு பண்பாட்டை எப்படி நீங்க கையில் எடுத்தீங்க? வாழ்க்கையை நான் அழகிலோட பார்க்கல, வாழ்க்கையாவே பார்க்கிறேன். என்கிட்ட பழைய சோறுக்குன்னா பழைய சோறு ரசிச்சு சாப்பிட்றேன், அவ்வளவுதான். என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை 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 கொண்டு என்ன நான் தயார்படுத்திக்கிறது. என்னிட்ட இதுதான் இருக்கு, என்னிட ஒரே சட்டை தான் இருக்கு, அதை தான் நான் கவசமாக்கிறேன். இருப்பதை கொண்டு என்னோட கருத்து ஒன்று இருக்கு, அது நீங்க பூக்களில் வரைகிறீங்க, நான் ஒரு இதயத்தை வரைகிறேன், அவ்வளவுதான். வித்தியாசமா நான் பார்க்குறேன். அப்படிங்கிறப்ப எல்லோரும் பொம்மைகள் வரும் பொழுது அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்க நான் கண்களை வரைகிறேன். ஒரு கரித்துண்டு எதை செய்யறதோ அதுங்கிறதான் முக்கியம். நீங்க வண்ணங்களுக்கு தீட்டி வரைகிறீங்க, என்னிடம் இருக்கிறது அந்த ஒரு விஷயம். சுவரை வைத்தான் சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதனாலதான் பெண்ணியம் சார்ந்த கவிதைகள் தான் நிறைய எழுதியிருக்கேன். அதுல பெண்ணியம்ங்கிறப்ப ஒரே ஒரு கவிதை பாருங்க இருக்கு. மலடி பட்டம் தந்த வழியை உறிஞ்சி எடுக்கிறது குழந்தை, எனது காம்புகளின் வழியே அப்படின்னு ஒரு தாய் சொல்றாங்க. கல்கியில வந்து ஆக சிறந்த கவிதையா வந்தது. அந்த யானை கவிதையும் ஆனந்த உடன்ல இந்த ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற கவிதை. அந்த ஐயா எல்லல்னு சொன்னார் பார்த்தீங்களா, நீங்க எழுதியிருக்காரு பாருங்க. சும்மா சாதாரணம் தான். நாய் காலை தூக்குகிறது, பன்றி சாக்கடையை உதறுகிறது, சேற்றில் புரண்ட மாடு உரசுகிறது, ஆடு இடது வலதாய் உரசி அரிப்பை போக்குகிறது. அப்படி எழுதிட்டு கடைசியா சொல்றாரு, சுத்தமான சுவர்களை கண்டால் விட்டு வைப்பதில்லை விலங்குகளும் அப்படின்னு சொல்லி. சுவருக்கு பெண்ணு எடுத்துக்கலாம், மனிதர் எடுத்துக்கலாம். இங்க வெறும் சுவர்கள் மட்டும் இல்லை, இங்க ஃபைனல்ல தான் இருக்கு. நீங்க அப்படி புரிஞ்சீங்கன்னா நீங்க வந்து நீங்க அதுல ஒரு சிரிப்பு இருக்கும், எல்லல் இருக்கும். நீங்க வந்து ஒரு பெரிய கதையே குறுங்கதையே இருக்கும். இதெல்லாம் எங்க இருந்து வந்தது அப்படின்னா இவங்க அம்மா கிட்ட இருந்து தான் வந்ததுலாம். ஏன்னா ஒரு பெண்கள் அக்கா கிட்ட 2 அக்கா 2 தங்கை இப்படியே அவங்க கூடயே இருந்து இவரு வேலை செய்யற இவருடைய சிறப்பு அண்ணன் எப்படி இதை நான் பகிர்ந்துக்கிறேன்னு தெரியல.
அம்மாவை முழுமையாக பார்த்து கொண்ட ஒரு பராமரித்தது. பெரும்பாலும் நவகிரக கோயிலில் அர்ச்சகர்களுக்கு தான் அது வாய்ப்பு கிடைக்குமாங்க. தாயை முழுமையாக பார்த்து குளிப்பாட்டி கைகளால் தூக்கி மலமல்லி அந்த வாழ்க்கை தான் என்னை வந்து இன்னும் உயிர்ப்போட வச்சிருக்கு. அதனால தான் பெண்கள் மீதான மரியாதை எனக்கு இருக்கு. நான் சொல்லுவேன், மனோன்மணி கூட கேட்பாங்க, ஒரு 5 கவிதைகளுக்கு சொல்லுங்க பைரவி, அன்னைக்கு பட்டிமன்றம் போற அப்படிம்பாங்க. டக்குன்னு உடனே சொல்லணும் அப்படிம்பாங்க மனோன்மணி. குறிச்சுக்கோங்கம்மா அப்படிம்பாங்க. வாகனங்களின் சக்கரங்களை இயக்குவதற்காக நீ மீசை முறுக்க வேண்டாம். வாகனங்களின் சக்கரங்களை இயக்குவதற்காக நீ மீசை முறுக்க வேண்டாம். உன் வாழ்க்கை சக்கரத்தையும் தேர்த்தை பெண் இயக்குகிறாள் அப்படிங்கிற ஒரு தாண்டினால் புரட்சி, மிதித்தால் படிக்கட்டு, அழித்தால் சாதனை, சொல் என்ன செய்வதாய் உத்தேசம், உன்னை சிறைப்படுத்தும் கோடுகளை அப்படிங்கிற ஒரு கதை. இதெல்லாம் இன்னைக்கு பட்டிமன்றங்களா அவர்களால் இன்னைக்கு எப்ப போயிட்டு இருக்கு. கவிஞரோட இன்னொரு கவிதை, பாட்டி முரத்தால் அடித்து விரட்டினாள், அம்மா அறத்தால் அடித்து விரட்டினாள், மகள் அறிவாள், அது அறிவாள்னா நாலேஜ், இன்னொன்னு கருவி, அறிவாள் அடித்து விரட்டுகிறாள், பெண்களை இழிவுபடுத்தும் 2 கால் விலங்குகளை, பெண்களை இழிவுபடுத்தும் 2 கால் விலங்குகளை அப்படின்ட்டு சொல்றாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்னொரு கவிதையில வந்து அரசியலிலும் உண்டு தோசை திருப்பிகள், எத்தனைதான் புரட்டி புரட்டி போட்டாலும் இனி ஒருபோதும் வேகாது எங்கள் பிள்ளைகளிடம் உங்கள் தோசைகள். ஜல்லிக்கட்டு வந்துச்சு இல்லையா, அப்போ ஒரு விஷயம் அந்த பெண்ணியம் பிரித்து எழுதும் போது ஒன்று சொல்றாரு. இப்ப ஐயா படிச்சார் பாத்தீங்களா, எடுபட்ட பயல்களா அப்படிங்கிற, அதுக்கு ஆனா ஒரு இது இங்க கொடுத்திருக்கிறாரு. கல்லறிந்து வேடிக்கை பார்க்கிறது, அமைதியாக இருந்தால் குலத்தின் மீதும், ஆர்ப்பரித்து எழுந்தால் கற்பின் மீதும். ஒண்ணு அமைதியா இருந்தா என்ன அப்படி இருக்கிற அப்படிங்கிறது, ரொம்ப பேசுனா நான் அப்படி அப்படிங்கிற மாதிரி கல்கில். இதுவும் நான் தான் சொல்றேன், எந்த எதுல என் படிப்பதற்காக வேலை வாங்கினார்களோ அந்த இதழ்களை தொடர்ந்து எழுதி அவங்கள வாசிக்க வச்சேன். அதுதான். அதே மாதிரி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள், இது நீ உள்ளே வரக்கூடாது என்பதற்கான மர்ம முடிச்சு. கோபுர தரிசனம் இல்ல, அது ஐயா இவரோடது இல்ல. அப்படியா? இல்ல, என்னோடது இல்ல. ஐயா அந்த நூல் கொடுங்க. ஒரு அற்புதமான, ஏன்னா இன்னைக்கு தொடர்ந்து நீங்க இந்த விஷயத்துல ஒரு கேள்வியோட போகலாம். இன்னைக்கு இருக்கிற நீங்க படிக்கிற காலத்துல, அது நம்ம இருந்த காலத்துல இருக்கிற பள்ளிக்கூட, அரசு பள்ளிக்கூடத்துல இருந்த அந்த மொழிச்சூழல், தாய்மொழியை கற்கிற ஆர்வம், இன்னைக்கு வந்து இந்த மும்மொழி கொள்கை எல்லாம் இருக்கிற அந்த சூழல்ல இந்த படைப்பு வெளியில இந்த மொழிங்கிறது எப்படி ஒரு ஆளுமையை செலுத்துகிறது? ஒரு படைப்பாளனுக்கு அல்லது இந்த நிலத்தை சார்ந்தவனுக்கு, அந்தந்த மாநில நிலத்தை சார்ந்தவனுக்கு மொழி வந்து எந்த மாதிரியான இடத்தை வகிக்கிறது? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள், இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகள் தாய்மொழி கல்வியில எவ்வளவு வலுவா இருக்காங்க? மும்மொழி கொள்கை இதுல இடையில வந்து நமக்கான மிகப்பெரிய இடையூறா இருக்கு. இந்த சூழலை ஒரு படைப்பாளியா நீங்க எப்படி சொல்ல விரும்புறீங்க, பாக்குறீங்க? நம் தேசத்து இருமொழி கொள்கை தான் சரியா இருக்குமோ அப்படிங்கிறது என்ன. நான் ஏன்னா ஏற்கனவே இந்தி பாபர் மொழியா ராமர் மொழியா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறோம். மாணவர்களுக்கு உணவு போட்ட வாந்திய எல்லாரும் ஒரே இந்தி என்றார்கள் சொல்லியிருக்கிறோம். இது என்னோட எதிர்ப்பு அதில் காமிச்சிருக்கேன். வாழ்வதற்கு தமிழும் வாழ்வாதாரத்துக்கு ஆங்கிலமும் போதுமானது என்பதாக நான் உணர்கிறேன். அதுதான் என்னோட பார்வையா இருக்கு. அதற்கான செயல்பாடு நோக்கி தான் நம்ம நகரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்திலும் இருந்துட்டு இருக்கு. நம் மொழியவே நம்ம சிறப்பாக செல்லணும் அப்படிங்கிறப்போ கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான் நமக்கான மொழி. இப்போ ஆங்கிலத்திலேயே இணையத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல, அதை எடுத்து நம்ம வெளிக்கொண்டு வந்தாலே நம்ம மொழி தவிர்க்க முடியாத மொழியா மாறும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணம். அண்ணா, இப்போ ஒரு இலக்கிய செயல்பாடு மற்றும் அரசியல் செயல்பாடுகளை சுடறுபண்டியன், அதே போல இறையன்பு, அதே போல ஐயா பாலகிருஷ்ணன், இவங்களோட எல்லாம் உங்களுக்கு எப்படி ஒரு தொடர்பு? ஏன்னா அவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு உயர்ந்த நிலையில இருக்கிறவங்களோட ஒரு எளிய மனிதராகிய நீங்க வந்து எப்படி அவர்களை வந்து கவர்ந்தீங்க? ஏன்னா அவர்களை வந்து கவர்வது என்பது எளிமையான விஷயம்.
நீங்க வந்து எப்படி அவர்களை இல்ல ஒரு ஈர்த்தீங்க? கடைக்கோடியில இருக்கிற ஒரு விளிம்பு நிலையில இருக்கிற ஒரு கூலி மனிதர். தொழிலாளி. ம். இவர் வந்து இன்னைக்கு வந்து உலக தமிழராட்சி நிறுவனத்தினுடைய இயக்குனர் ஐயா பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள். இன்னைக்கு வந்து அண்ணன் பேசினா நேரடியாக உடனே போன் எடுத்து ஒரு பேசுறார், பதில் சொல்றார், நூல் அனுப்புகிறார். அதே போல சுபவி ஐயாவுடைய ஒன்றே சொல் நன்றே சொல்ல தொடர்ந்து நம்ம நூலாக்கி இருக்கிறோம். பல நூல்களை வந்து மொபைல்லேயே அவ்வளவையும் டைப் பண்ணி அனுப்பி அதை நூலாக்குவதற்கான மிகப்பெரிய முதுகெலும்பாக இருந்தவர் அண்ணன். அவங்க கூட இருந்து 2 நூல்கள் நாம அதுல இறையன் கூட. இறையன்போட கூட சுபவி ஐயா தான் அப்பாங்கிற ஸ்தானத்துல இன்னமும் வச்சிருக்காரு. அப்ப இது வந்து இந்த அனுபவங்கள் இந்த எழுத்துதான் ஆளுமை எழுத்துதான். அவர் நந்தன் இதழில் பொறுப்பாசிரியராக இருந்தார் சுபவி அவர். அப்போ நந்தனில் நான் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தேன். நந்தன் அப்போ புதிய கலாச்சாரமும் அந்த ஈக்குவலாக வந்துகிட்டு இருந்தது. நந்தன் ஒரு இதழ்கள் அந்த ரெண்டு எனக்கு கேட்டால் அப்போ இருக்கிற சூழலில் புதிய கலாச்சாரமும் நந்தனும் ரெண்டுமே பயணம் பண்ணிச்சு. ரெண்டுமே மக்கள் அரசுக்கு எதிரான பல செய்திகளை சொன்னிச்சு. அதில் அவரும் இருந்தார் அப்படிங்கிறது தான். அரியமதி போன்ற மிகப்பெரிய படைப்பாளர்கள், பாமரன் போன்றவர்கள்லாம் அதில் தொடர்ந்து எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலகட்டம் அவங்களை புரட்டி போட்டுச்சு, மாறினாங்க, அவனுக்கு புடலை கைது பண்ணாங்க. ஆனால் அவங்களுக்கு கட்டந்தது அப்போ ஏற்பட்ட நட்பு தான். அப்போது எல்லாருமே அவர் புடலை கைது பண்ணி யாரும் பேசலை. அப்போ நான் தான் கடிதம் எழுதினேன், உங்களுடைய நேர்மையை நான் பாராட்டுகிறேன், நானும் இப்படி ஒரு சூழல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் தான் எழுதிட்டு இருக்கேன். அந்த கடிதம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அப்புறம் புத்தகம் அனுப்பிச்சேன். அப்படிதான் எங்களோட நட்பு ஆரம்பிச்சது. தொடர்ந்து அவர் கலைஞர் தொலைக்காட்சியில் பேசுகிற அந்த ஒன்றே சொன்ன ஒன்று விமர்சனம் பண்ணுவோம். அப்புறம் அவரே சொன்னார், உங்கள் வீட்டு திண்ணையில் நான் வந்து ஒரு நாளே நம்ம அமர வேண்டும் அப்படின்னு சொல்லி கடிதம் கொடுத்தேன். வந்தார் ஒரு முறை, அவர் வந்து வீட்டுக்கு வந்தார். அப்போ அம்மா இல்லை. கோணங்கியும் இன்னும் சொல்லுவார், கடைசி வரைக்கும் அந்த திண்ணையை பார்க்க முடியாமல் பேசுகிறனால வீட்டை மாற்றிட்டியே. ஆமாங்க மாற்றிட்டேன். அவர் பாலகிருஷ்ணன் ஐயாவும் அந்த வாசிப்பு தான். தொடர்ந்து அவரோட செய்திகளை பேசும் பொழுது சில விஷயங்கள் கருத்தை இன்பாக்ஸில் பரிமாறும். ஏன்னா பெரும்பாலும் என்னோட பார்வை அது மற்றவங்களுக்கு எப்படி தெரியாது. குறை என்றால் உள்ளே போய் சொல்லிடுவேன், இந்த இடத்துல பிள்ளை இருக்கு, திருத்திடுங்க அப்படின்னு. இன்னைக்கும் ஸ்ரீராமசாமி முத கொண்டு அவரே சொல்லுவார், வித்தியாசமா இருக்கீங்க, வேற இல்லைங்க ஐயா, குறைய வந்து நம்ம நண்பர்கள் அடிப்படையில் உள்ளே போய் தான் சொல்லணும். அதுல சமரசமே செய்திக்கலாம் மாட்டார். டக்குன்னு உள்ளே போய் சொல்லிடுவேன், இந்த மாதிரி இந்த இடத்துல பிள்ளை இருக்குது, கொஞ்சம் திருத்திடுங்க அப்படிமா. ஆனால் ஐயாட்ட வந்து பெருவாள் பாராட்டு தான் அதிகம் தெரியும், பேசுவோம். அது கலந்து இந்த விஷயத்துக்கு இந்த கவிதை சொல்லுது, இது பேசுது அப்படிங்கிறப்போ ரொம்ப ஒரு ஈடுபாடாகி அப்போ தொடர்ந்து பரிமாறிக்கிடுவார். அப்புறம் ஒரு கடலை என்னை பற்றி நிறைய எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, தமிழச்சி முதற்கொண்டு சுபவி முதற்கொண்டு அவர் எதிர்படுகிற எல்லா எழுத்தாளர்களும் கொடுத்து பேசும்பொழுது அவர் ரொம்ப மரியாதையாக இருந்தார். அந்த அன்பு அப்படிதான் வளர்ந்துச்சு. இப்போ இத்தனை பிரபலங்களும் நம் மீது இருக்க காரணம் அந்த பேரன்பு தான். ஆனால் அவங்க மேலே இருக்கிறாங்க, நான் எங்கேயோ ஒரு கடைக்கோடி மனிதனாக இருக்கிறேன். இன்னும் சொல்ல போனால் அவர் ஐயா சொல்வார், கடைசி மயில்கல் மனிதன் அப்படிம்பார் அடித்தட்டு மக்களை பாலகிருஷ்ணன் ஐயா. அந்த கடைசி மனிதனாக நான் இருந்தாலும் தொடர்ந்து பேசுவார். நான் கொரோனா காலங்களில் தம்பி ஒரு புறம் என்னை தூக்கி நிறுத்தினான் என்றால் அவர் என்னை ஒரு புறம் தூக்கி தாங்கி பிடிச்சாங்க. 2 பேரும் தான் அந்த கொரோனா காலம் வந்து காப்பாற்றினாங்க என்னை. அதனாலே அந்த அவர் மேலான பிரியங்கள் ஜாஸ்தியாகிடுச்சு. எல்லோருக்கும் இந்த வார்த்தை இல்லை, உங்களுக்காக சொல்கிறேன், நீ எப்போனாலும் ஃபோன் பண்ணுங்க, ஃபோன் என் தலைமாட்டில் தான் இருக்கும், உங்களுக்கு மட்டும்தான். அப்படியான ஒரு அன்பு தான் நமக்கு. என்னன்னா எதுவையும் தொடர்ந்து போக வேண்டாம், நாம் இருக்கும் இடத்துல இருந்துக்கிட்டு நல்லா இருக்கீங்களான்னு சொன்னாவே போதுமானது. ஒருத்தருடைய நட்பு கிடைச்சினாலே அவர் தொடர்ந்து தொந்தரவு பண்ணாமல் இருக்கும். மிகப்பெரிய உதவி என்பது ஒரு மனிதரை தொந்தரவு செய்யாமல் இருப்பதுதான். நட்பு கிடைச்சினாலும் பண்ணக்கூடாது. மிகப்பெரிய உதவிங்கிறது அவர் நம்ம தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலும் போதுமான. ஏன்னா அவரை பற்றி நமக்கு தெரியும், என்னை பற்றி அவருக்கு தெரியும். இந்த இடைவெளியில் எதுவுமே நம்ம பண்ண முடியாது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு எல்லாரும் சோக்கியம்ல அந்த புரிதல் அவருக்கும் இருக்கு, எனக்கும் இருக்கு. என்னோடு பழகிற பிரபலங்களுக்கு இருக்கிறனால இந்த நட்பு இன்னும் சுகமாக போயிட்டு இருக்கு. அது இன்னும் தொடரும் அப்படிங்கிறது தான் எங்களோட நட்பு. மிகச்சரியா சொன்னாரு. இந்த நேரத்துல ஐயாவுக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன். அண்ணன் வந்து வெறுமனே எழுத்தாளர், கலைஞர், இப்ப கவிஞர், கதை சொல்லி இப்படிதான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா அதற்கு பின்னால அவர் ஒரு திரைப்பட அறிவு குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு என்சைக்ளோபீடியா. அவருக்கு எத்தனை மொழி தெரியும்னு இப்ப நான் கேட்க போறேன். அவரே சொல்ல போறாரு, நீங்களாம் வியந்து போவீர்கள் உள்ளபடியே. மாநிலங்கள் கடந்து, இந்த நாடுகள் கடந்து, பிற மொழிகளும் பிற நாடுகளின் மொழியும் அவருக்கு தெரியும். ஒண்ணு, திரைப்படங்கள் குறித்து ஒரு அரை நூற்றாண்டு கால, ஒரு 70 ஆண்டு கால தொகுப்பு அவருடைய நினைவகத்திலே இருக்கு. எந்த பாட்டு, எந்த படம், யார் நடிகர், யார் இயக்குனர், யாரு கதாசிரியர், என்ன வசனம், அதுல இருக்கிற காட்சி என கருப்பு வெள்ளை படங்கள் தொடங்கி இன்று வரை அவ்வளவையும் தொகுத்து
நினைவகத்திலும் வைத்திருக்கிறார், வீட்டுல அந்த சின்ன வீட்டுக்குள்ளேயும் வச்சிருக்கிறார். அந்த திரைப்படம், பாடல், இந்த இது குறித்து நீங்க அப்படியே கொஞ்சம் உரையாடலாம். இல்லை, அதான் சொல்றேன், நான் ஏற்கனவே வானொலி நேயர். எப்போதும் ரேடியோன்ட்டு இருக்கும். இப்போ கிராமங்களில் வேலையில்லா சமயங்களில் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இந்த வாழை தரத்துக்கு போவோங்கிறது ஒன்று சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் அந்த வாழை சருகு இருக்கு இல்லையா. இப்போ நான் வேலைக்கு போயிட்டா அம்மாவுக்கு வருமானம் வேணும். அப்போ என்ன பண்ணுவேன்னு சொன்னால், விடுமுறை காலங்களில் இந்த வாழை சருகு அடுத்து சுருணை சுற்றுவோம். இப்போ என்னோட அடுத்த நாவல் அதுதான், சுருணைங்கிற நாவல் தான். அதை சுருணை சுற்றிட்டு இருக்கோம், இந்த ரேடியோ பாட்டு கேட்டுருப்போம், விட்டு விட்டே பாடிட்டு இருக்கோம். அதாவது கிட்டத்தட்ட அந்த ஆப்கி ஃபர்மாயிஸ் சொல்லுவோம் ஹிந்தியில், உங்கள் விருப்பம். நமக்கு ஹிந்தி அது ஹிந்தி தெரியாது போடான்னு நான் சொல்லலை, எனக்கு ஹிந்தி தெரியாதுடா அப்படின்னு சொல்றேன். அந்த ஆப்கி ஃபர்மாயிஸ்னு ஒரு நிகழ்ச்சி வரும், அதான் கடைசி அந்த அந்த ரேடியோ கடைசி நிகழ்ச்சி. அது வரைக்குமே கேட்போம். அதில் தான் அந்த சோலை படம், ஹிந்தி படங்களோட பாடல்கள் நமக்கு பரிச்சயமாச்சு. இப்போ அதுக்குமே கடிதம் எழுதியிருக்கோங்கிறது தான் உண்மை. அதுலேயுமே பேர் வந்திருக்கு. தமிழ்நாடுமே சுனேக ஆங்கரை பைரவி ஹிந்தி பாட்டுக்குமே விமர்சனம் இருக்கிற அழகா. எனக்கு எப்படி அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. 2-3 பாடல்கள் வந்திருக்கு. அதில் ரொம்ப வந்த படம் கட்டிபத்தன்கிற படம் இருக்கு. நூலருந்த பட்டம் படத்தோட பேர் தமிழில். நான் கொய் உமங்கு, நான் நூலருந்த பட்டம், எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒரு ஹிந்தி பாடல். இன்னும் சொல்ல போனால் அவ்வளோத்தோட கதையில் அந்த காட்சி வரும். அப்போ உன்னை சொல்லி குற்றமில்லைன்னு கமல் பாடுவார். பாடிட்டு இருக்கப்போ இந்த பாட்டை வரும், நான் கொய் உமங்கு அப்படி மாதிரி அந்த மாதிரி எழுதுருவாங்க, அந்த கதாநாயகி எழுதுருவாங்க. அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது மாதிரி சில விஷயங்கள் இந்திய ரசிக்கிறேன்றதை விட திணிக்கக்கூடாதுங்கிறத நான் எதுவும் ஒரு கட்டத்தை வரைக்கும் வச்சுக்கணும் இல்லையா. நீங்க வாங்க, விருந்தாளியா இருங்க, விருந்தாளியா போயிருங்க, வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்படிதான் அந்த மொழியை இது பண்ணேன். அப்புறம் மீடியாக்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மெல்ல மெல்ல முகநூல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஏற்கனவே நம்ம தெலுங்கு கொஞ்சம் தெரியும், பக்கத்தில் தெலுங்கு நண்பர்களாக இருக்காங்க, அவங்ககிட்ட பேசுவேன். எல்லாருமே இந்த மாநில மொழி நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்க? இல்ல, எல்லா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான்ல இருக்காங்க. எல்லா மாநிலத்திலும் நண்பர்கள் இருக்காங்க. எல்லா மாநிலத்திலும் முழுக்க முழுக்க மலையாளிகள் அதிகமா இருக்காங்க. எனக்கு மலையாளம் முழுமையா தெரியும். ஆனா எனக்கு என்ன, எதுவுமே படிக்க தெரியாது. ஆனா எல்லாம் பேசுவேன். நண்பர்கள் இருக்காங்க, கிட்டத்தட்ட மலையாளிகள் தான் அதிகமா இருக்காங்க. தொடர்ந்து இன்னைக்கும் தொடர்பில் இருக்கிறாங்க. தம்பி சொன்ன நாடுகள் எல்லாம் ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க, அவங்க எப்பயாவது பேசுவாங்க. அதை இதுல சொல்ல முடியாது, ஊடகத்துல சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாடுகளே இந்த சமூகம் வேற புத்தியில குத்தி வச்சிருக்குல்ல. இப்ப பாகிஸ்தான் எனக்கு நண்பர் இருக்காருன்னா உடனே ஐயா யோசிப்பாரு, ஆஹா இவங்க கூட நம்ம தொடர்ந்து போலாமா, இல்ல நம்மளை கொண்டு போய் நண்பர்கள் பேசுவாங்க. அப்ப அவங்களும் சொல்லுவாங்க, எங்க நாடா இருந்தா நேரம் உனக்கு நான் மாடி வீடே கட்டி கொடுத்துருப்பேன் பைரவி. இப்போ எங்கள் நாட்டு மூலம் உங்களுக்கு எப்படி பணத்தை அனுப்புனா உங்களுக்கு அது சிரமமாக இருக்கும், அதனால் நாங்கள் துவா பண்ணுறோம், நீங்கள் நல்ல நிலைமைக்கு வரணும். அப்படி தான் ஒரு அன்பை பகிர்ந்துக்குவாங்க. இன்னும் தொடர்பில் இருக்கிறாங்க, பேசுவாங்க. என்னுடைய படைப்புகளை அவங்களுக்கு அவங்க மொழியில் தட்டச்சு செஞ்சு கொடுப்பேன். அவங்க மொழியை அது மாதிரி எப்படி அவங்களும் அந்த மாதிரி அடித்து அனுப்புவாங்க. அப்போ இப்படி தான் படைப்புகளையும் நாங்கள் பரிமாறிடுவோம். மலையாளிகள் அது மாதிரி தான். அது மாதிரி மலையாள சினிமாக்களை நான் விமர்சனம் பண்ணுவேன் அவங்க இதில். இப்போ அவங்க பார்த்துட்டு அவங்க இப்போ முகநூலெல்லாம் பகிர்ந்தும்போது அதுபடியே நண்பர்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி தான் அந்த வட்டம் பெருகிச்சு. சினிமா விமர்சனங்கள் நிறைய எழுதுவேன். ஒரு காலகட்டத்தில் நீ ஃபிலிம் மலையால் ஒரு 5-6 படங்களுக்கு எழுதியிருக்கேன். அதோட பிரச்சனையும் வந்திருக்கு. வி சேகர்லாம் என்ன என் படத்தை ஆட்டோ ஓட்டுறதும் யாரோ ஒருத்தன் சொல்லியிருக்கிறானே, யார் அவன் அப்படின்னு கேட்டு அவர் எம்ஜி வரலன்னு அவன் சொல்லியிருக்கான், அவனை போய் கேளுங்கன்னு அவர் சொல்ல, கடைசியில் அவரே எனக்கு நண்பராகி, வி சேகர் நண்பராகி, அவரோட மக்கள் மேடைங்கிற பத்திரிகையில் எல்லா எழுத்தாளர் வாய்ப்பு கொடுத்தார். நல்ல ஒரு இயக்குனர். என்னோட சிறுகதையை அவர் எடுத்து போட்டு செம்மலல் அந்த ஒரு சிறுகதையை அவர் பாராட்டினார். அப்படிலாம் ஒரு காலகட்டம் இருந்தது. எல்லாத்துக்குமே தேடுதல் தான். அந்த தேடுதலை தக்க வைக்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டுகிற வாசிப்பு, அதுதான் என்னோட வாழ்க்கையோட நிலைப்பாடுகளாக நான் பார்க்குறேன். தொடர்ந்து இன்னும் வாசிக்கணுங்கிற ஒரு காலகட்டம் தான். இன்னும் வீட்டில் நிறைய புத்தகங்கள் இருக்கு, இன்னும் புத்தகங்கள் வந்துகிட்டு இருக்கு. இல்ல இப்ப வீட்டுல புத்தகம்னு சொல்றீங்களா, இப்ப இதுவரை எவ்வளவு திரைப்படங்கள் நீங்க தொகுத்து வச்சிருப்பீங்க, நிறைய CD எல்லாம் வச்சிருக்கீங்க. எந்த காலகட்டத்துல இருந்து என்னென்ன படம், எவ்வளவு கலெக்ஷன்ஸ்? தியாகராஜ காலத்துல இருந்தே நூறு கிட்டத்தட்ட ஒரு 2000 படங்கள் இருக்கும். எல்லா மொழியும் சேர்த்து எல்லா மொழியிலும் 2000 படம் வச்சிருக்காரு. இந்தியில ஆவார தொடங்கி, தமிழ்ல ஹரிதாஸ் தொடங்கி, மலையாளத்துல செம்மீன் முன்னடியுமே
சொன்னீங்க. தெலுங்குல மரோ சரித்திரா, இது மாதிரி பட்டியல் நிறையா இருக்குது. இது மாதிரி எல்லா படங்களும் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் எதுவுமே விடுபட்டு போகலை, எல்லாமே வச்சுருக்கேன். யாரும் மேடையில் வந்து இந்த பாட்டுன்னு சொல்லி தப்பாக சொல்லிட முடியாது. சீடியா வச்சிருக்கு. இது இல்லைன்னா வேலைக்கு போகும்பொழுது ஒன்னொன்னா குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்தது. இப்போ பிள்ளைகளுக்கு என்ன சொல்றாங்க, மாமா உனக்கு பிறகு இந்த சீடி பூரா அவனுக்கு, இந்த புத்தகம் பூரா இவனுக்கு, வீடு மட்டும் எனக்கு அப்படிங்கிற ஒரு பங்கு விரியில் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் இருக்கு. தேடுதல் தான் எல்லாமே, தேடுதல், ஒரு ஆர்வம். இப்போ ஏன் அப்படி நான் தேர்வு பண்ணணும்னா, ஒரு கலாச்சாரம் இருக்கு இல்லையா, நம்ம மொழி கலாச்சாரம் அதுக்கு வேறுபடுறதான்னு ஒரு சின்ன பார்வை தான். அப்படி பார்க்குறப்ப ஒன்றுபட்ட இந்தியாவில் தான் கேரளாவும் இருந்திருக்கு. ஆனால் சில முறைகள் அங்கே உணவுகளிலும் வழிபாட்டு முறைகள் வேறுபடுதான் நான் உணர்றேன். அப்போ அந்த விஷயங்களில் கடல்புறத்து வாழ்க்கையெல்லாம் வேற மாதிரி இருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு சினிமா தான் அறிய தந்துச்சு. எனக்கு மலையாள மொழி தெரியாது, அப்போ வாசிக்க தெரியாது. ஆனால் அந்த திரைப்படங்கள் நிறையா கொடுச்சு, மதில்கள் முதற்கொண்டு, செம்மீன் முதற்கொண்டு, இதுபடியான சில படங்கள் தான் என்னை வந்து அங்கே இழுத்துட்டு போணுச்சு. அப்போ அதே மாதிரி தெலுங்குலையும் அதே மாதிரி தான். ஆனால் இது வரைக்கும் நான் பார்க்காத மொழி கன்னடா தான். கன்னடம் எதுவுமே பார்க்கல. ஒருவேளை அதுவும் அந்த அரசு கூட தள்ளி வச்சிருக்கிறோம் அப்படின்னு இது வரைக்கும் கன்னட படங்கள் சில படங்கள் தான் பார்த்துருக்கேன். ஆனால் அது சம்மந்த படங்கள் எதுவுமே எங்கிட்ட இல்லை. இலக்கிய செயல்பாடுகளா வீட்டிலேயே வந்து கவியரங்கம் அது ஒரு காலகட்டம், கலந்துரையாடல், அப்போ நாடகம் நடத்தும், பொங்கல் விழாவில் நாடகம் நடத்துவோம். இப்போ தம்பி கூட ஒரு நாடகத்தை நானும் ஒரு மாதிரி ஜோடியாக நடித்தோம். எந்த வேடத்தையும் மறுக்கிறது இல்லை, பெண் வேடமானாலும் ஆண் வேடமானாலும் நடிச்சுக்கிட்ட ஒரு காலகட்டம். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நடனம் ஆட பிடிக்கும், நல்ல டான்ஸ் ஆடுவேன். அதெல்லாம் நான் கூச்சம் பார்க்க மாட்டேன். நான் 2 பேரும் ஆடி இருக்கோம். திருப்பரப்புல 2 பேருமே ஆடணும். அவ்வளோ எழுத்தாளர் வேடிக்கை பார்த்தாங்க. பைரவி நீ ஆட தெரியுமா, ஆடி பாருங்க, ஆட தெரியும். அதனால எந்த சவாலையும் நாங்கள் மறுக்கிறதே இல்லை. இடம் குறித்து எனக்கு தேவை நண்பர்கள் மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் ஒரு அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்கள உற்சாகமாக வச்சுக்கணும். நம்ம அந்த இடத்த விட்டு போயிட்டு அவங்க நினைக்கணும், அப்படிதான் வச்சுக்குவேன், நல்ல விதமாக நினைக்கணும் அப்படிங்கிற ஒரு 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 எண்ணம் நமக்குள்ள இருக்கு. இந்த இடையில ஒரு கவிதையோட பார்வையாளர் ஐயாட்ட போய் அப்புறம் பார்வையாளர்கிட்ட வந்துட்டோம். இதை நீங்க தலைப்பை நான் சொல்லலை, கடைசியா சொல்றேன். இது வந்து இன்னைக்கு இருக்கிற இல்ல, நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இல்ல சர்ச்சையா தான் இருந்துச்சு, ஆனா யாரும் அது எடுத்துட்டு போலையா இல்ல என்னன்னு தெரியல. என்னையும் ஏற்றிக்கொள்வான் என அவன் கரையேறுவதற்கு ஒரு படகு தயார் செய்து கொடுத்தேன். அந்த படகு செல்லும் திசைகளில் இருக்கும் தலைவர்களை எல்லாம், ஆனா இப்பதான் நடக்குது, இப்பதான் நடந்துட்டு இருக்கு. தலைவர்களை எல்லாம் உடன் ஏற்றிக்கொள்கிறான். காமராஜரை தாத்தா என்கிறான், இரட்டைமலை சீனிவாசனை தாத்தா என்கிறான், வீரப்பனை ஐயா என்கிறான். நிலத்திற்கு தகுந்த நிறம் எடுப்பதற்கும் சாதிக்கு தகுந்த குரல் கொடுப்பதற்கும் அவன் எங்கு கற்றானோ தெரியவில்லை. இந்த நிலத்திற்காக ஒரு விதையை கூட தராதவன் நான் ஒரு விவசாயி என்கிறான். நம்பி வந்த பெண்ணை குருடாக்கிவிட்டு பெண்கள் வீட்டின் கண்கள் என்கிறான். அவன் மந்திர சொற்களில் மயங்கி தம்பிகளும் படகில் ஏறிக்கொள்கிறார்கள். அந்த படகை இப்போது பார்க்கிறேன், இடத்திற்கு தக்கவாறு மாறும் பச்சோந்தி நிறத்தில் இருக்கிறது. தான் கரையேறுவதற்காக எல்லோரையும் ஏற்றிக்கொள்கிறான். அவனுக்காகவே வாழ்ந்த நான் நீங்களாக. கரையேறுவான் என்றா நினைக்கிறீர்கள்? கரையை நெருங்குவான், ஒரு நாளும் ஏற முடியாது. பெண் பாவம் பொல்லாதன அவனுக்கு யாராவது சொல்லுங்கள். கடலில் தத்தளிக்கும் என் பெயரை கேட்டீர்கள், சொல்ல மறந்து விட்டேன், என் பெயர் விஜயலட்சுமி. கடுமையான விமர்சனம், சமகால கவிதை இல்லையா? ஆமா, கவிதை தான். இன்னொரு கவிதை சொன்னாங்க, இந்த மணிப்பூர் எரிஞ்சுக்கிட்டு இருக்குது, கலவரம் தொடர்ந்துகிட்டே இருக்குது, அதை ஒட்டி ஒரு கவிதை, ரொம்ப வெயில் ஆட்சி செய்தால் வறட்சிக்கு பஞ்சம் இருக்காது, மழை ஆட்சி செய்தால் நீர்நிலைகளுக்கு பஞ்சம் இருக்காது, புயல் ஆட்சி செய்தால் சேதங்களுக்கு பஞ்சம் இருக்காது, பேய்கள் ஆட்சி செய்தால் பிணங்களுக்கு பஞ்சம் இருக்காது. பார்வையாளர் எனக்கு என்னன்னா, இந்த புத்தகத்தோட வெற்றி தோழர் வந்து கேட்டு வாங்கிட்டு போனதுதான். ஏன்னா எல்லாருமே வந்து அந்த புத்தகம் குறித்து யோசனை பண்ணிட்டு இருந்தாங்க. அரங்கத்தெல்லாம் வித்தது, அரங்கம் தீர்ந்து போன பிறகு
நாங்கள் வந்து எங்கள் குழுவில் தீர்மானிச்சிருக்கிறோம். ஒரு குழுவில் பேசி தீர்மானித்து ஒரு நூலை வாங்குற வாய்ப்பு இந்த புத்தகத்துக்கு கிடைச்சது மிகப்பெரிய வெற்றி. தமிழ்நாட்டுல தானே சாத்தியம் அப்படிலாம். இல்ல இந்த புத்தகம் இந்த என் பெயர் ஜெயலட்சுமி அப்படிங்கிற பெயரும் இது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் இருக்குன்னா இந்த புத்தகம் வெளியே வந்து வேலையா இருக்கும். ஆனா முகநூல் வந்து 2 வருஷம் ஆச்சு. முகநூல் வந்து 2 வருஷம் முகநூல்ல வந்த கவிதை நிறைய சர்ச்சை வெளிவந்து இப்ப அவங்க சொல்றாங்க என் பாவம் உன்னை விடாது, நான் ஒருவரும் சமரசமாக மாட்டேன். இப்ப ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. முகநூல்ல பிரச்சனையான கவிதை தான் அது. எனக்கு கேள்வின்ற மாதிரி இல்ல, உட்காந்து பேசலாமா சார்? உங்களுடைய கவிதையில செம்மலர்ல ஒரு கவிதை படிச்சேன், புத்தகம் பற்றிய ஒரு கவிதை. அதுல வந்து சொல்லியிருப்பீங்க புத்தகம். ஆமா, அந்த புத்தகத்துல வந்து வரும், புத்தகமும் ஒரு கைத்தடிதான், தூங்குபவனை தட்டி எழுப்பும், விழுந்தவனை தூக்கி நிறுத்தும் அப்படின்ற ஒரு அந்த இது வரும். அதுலயே வந்து 3வது 4வது அடியில வந்து என்ன சொல்லியிருப்பீங்கன்னு சொன்னா, சில புத்தகங்கள் வந்து புரட்டி போடும், சில புத்தகங்கள் வந்து முகம் சுளிக்க வைக்கும், இப்படியெல்லாம் சொல்லிட்டே வந்து அது ஃபர்ஸ்டே வந்து என்ன சொல்லியிருப்பீங்கன்னு சொன்னா, சில புத்தகங்கள் தான் வந்து உங்க ஆளுமையை நிரூபிக்கும்னு சொல்லியிருப்பீங்க. அச்சு பிழையான புத்தகங்களை பார்க்கலாம் ஆண்டுதோறும் கூவாகங்களில். ஆமா ஆமா. அதுல எனக்கு என்னன்னா, உங்களை அசைத்து பார்த்த புத்தகங்கள் எது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் என்னுடைய முதல் கேள்வி. முதல்ல உங்களை அசைத்து பார்த்த புத்தகம் என்ன அப்படிங்கிற. ஏன் நான் புத்தகத்துக்குள்ளேயே இந்த விஷயத்த நான் கேட்கணும்னு விருப்பப்பட்டேன்னா, உங்களுடைய கவிதைகள் நான் அதிகம் படிச்சது இல்லை. ஆனா நீங்க தொடக்கத்துல சொன்ன மாதிரி ஆல் இண்டியா ரேடியோவில் ஆங்கரை பைரவி அப்படின்றத நிறைய, குறிப்பா ராஜா தோழர் கடையில தான் நான் முதல்ல வேலை பார்த்தோம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி ரேடியோ ஓடிக்கிட்டே இருக்கும், அதில் ஆங்கரை பைரவின்னு அந்த பேரை கேட்போம், அவ்வளவுதான். மற்றபடி இந்த நேர்முகமெல்லாம் இப்பதான் நாங்க அதை பாக்குறோம். ஆமா, அதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் கவிதை எழுதுவேன். அதனால என்னுடைய தரவுகளுக்காக நிறைய கவிஞர்களுடைய கவிதையை படிச்சு பார்ப்பேன். அப்போ உங்க விஷயங்கள்லாம் இந்த புத்தகம் பற்றிய கவிதையெல்லாம் அதுலதான் நான் படித்தேன். ஏன்னா புத்தகத்தை பற்றி மாமேதர் லெனின் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னா, புரட்சி பாதையில கை துப்பாக்கிகளை விட புத்தகங்கள் தான் ஆயுதம் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான ஒரு வரி சொல்லியிருப்பார். அப்ப என்னன்னா, ஒரு சமூகத்தை புரட்டி போடக்கூடிய ஆளுமையும் தைரியமும் புத்தகங்களுக்கு உண்டு. அப்படிங்கிற போது இந்த சமூகத்திற்கு, அதே போல வளர்ந்து வரக்கூடிய ஒரு படைப்பாளர்களுக்கு நீங்க சொல்ல வர்ற ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் என்ன அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. புத்தகங்கள்லாம் புத்தகங்கள் மட்டுமே இல்லை, மனிதர்களாக இருக்க புத்தகங்களும் உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது பசியோடு இருக்கிறவனை நாங்களாம் ஒரு காலத்தில் பள்ளிக்கூடம் போக மாட்டோம், வீட்டிலேருந்து தூக்கிட்டு போவாங்க, வீட்டில் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓடுவோம் எனக்கு பள்ளிக்கூடம் படிக்கல வரல அப்படிம்பாங்க. அப்போது ஏன் வரல அப்படின்னு ஒரு காலகட்டம் வரும்பொழுது, சாப்பாடு தான், பள்ளிக்கூடத்துக்கு போனால் சாப்பாடு உண்டு. அப்போது சரி சரி சோத்துக்காகவே பள்ளிக்கூடம் போனோம். உப்புமா போடுவாங்கல்ல, அதுக்காக பள்ளிடம் போனோம். அப்போ சாப்பிட்டா மட்டும் போதுமா, அந்த சாப்பாட்டுக்கு விசுவாசம்னு ஒன்று இருக்குல்ல, சரி படிப்போம் அப்படிமா. அப்போ நான் இன்னமும் இன்னைய காலகட்டம் வரைக்கும் எனக்கு மிக பிடித்த புத்தகமாக, நான் நேசிக்கிற புத்தகமாக இந்த புத்தகங்களை சொல்லலை, காமராஜர் இருக்கிற புத்தகம் தான் என்னோட லைஃப்ல மிகப்பெரிய புத்தகமாக நான் பார்க்குறேன். ஏன்னா காமராஜர் தான் எங்களை படிக்க கூப்பிட்டாரு, காமராஜர் தான் எங்களுக்கு சோறு போட்டாரு. அதன் தொடர்ச்சியாக தான் சத்துணவு திட்டங்களாக வந்தது. ஆனால் அவருடைய எளிமை, அவருடைய நோக்கம் எல்லாமே குழந்தைகள் நோக்கி தான் நடந்தது. அதனால என்னை புரட்டி போட்ட புத்தகம் காமராஜர் தான். அதன் வழிதான் நான் தொடர்ந்து இன்னும் பயணம் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய இப்போ அலுவலகங்கள் வேலை பார்த்தா கூட வாங்குறதில்ல. அதனால என்னை பிடிக்காத நபர்களும் உண்டு. நம்ம எடுத்துக்கிட்ட பணியை சிறப்பாக செய்வோம் அப்படிங்கிறது தான். அதனால தான் அந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த நூலகங்கள்னு சொன்னால் நிறைய புத்தகங்கள் இருக்கு. அது பட்டியல் போட்ட அரசியலும் இருக்கிறது. ஆனால் நான் வாசிக்கிற புத்தகம் காமராஜர், இன்னைக்கும் எப்போதுமே காமராஜர். அதற்கு ஈடாக நீங்கள் சொல்லணும்னா பெண்களை படிக்க வச்சு, பெண்கள் படிக்கணும்னு சொன்ன பெரியார்,
இந்த 2 பேரையுமே நான் என்னோட வாழ்க்கை ரெண்டுமே எதிர் துருவமாக தான் சமூகத்தின் பார்வையில் இருக்காங்களே தவிர, எதிர் துருவம் தான் மனுஷனை ஈர்க்குவாங்க. காந்தத்துல ஆமா. தான் ஈர்க்குவாங்கல்ல, அந்த ஈர்க்குவாங்க. அந்த 2 பேரும் என்னை ஈர்த்தது அந்த காரணம் தான். பெண்ணியத்துக்காக காமராஜர் குரல் கொடுத்ததும், ஏழைகளுக்காக பெண்ணியத்துக்காக பெரியார் குரல் கொடுத்ததும், மக்களுக்காக காமராஜர் குரல் கொடுத்ததும் ரெண்டுமே எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கு. இந்த 2 புத்தகங்களும் எனக்கு இன்னைக்கும் நான் எப்போதும் நினைக்காத புத்தகமா நான் பார்க்குறேன். புதிய படைப்பாளர்கள், வளர்ந்து வர படைப்பாளர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனை? நிறைய வாசிக்கணும் தான், சரி. நிறைய வாசிக்கணும். அந்த வாசித்த பிறகு நம்ம அதோட ஒன்றிப்படாமல் சரியா இந்த பார்வைங்க சரியா சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னு கேட்கணும் அப்படிங்கிறது தான். படைப்பாளரோடு பேசுவதை விட படைப்போடு பேச வேண்டும். அதுதான் அதுதான் நமக்கான அரசியல், வளர்றதுக்கான அரசியல். ஒரு எழுத்தாளருக்காக அந்த படைப்பு படித்தோம்னா நம்ம எழுத்தாளர் பின்னாடி போயிடுவோம். எழுத்தை மட்டும் வாசிச்சோம்னு வச்சுங்களேன், நமக்கான இடம் எதுங்கிறது நம்ம அந்த வாசிப்பு தன்மை காமிச்சிடும். படைப்பாளுமை வாசிப்பு தான் எனக்கு ஒரு விஷயம். பாருங்க, ஹார்மோனியம் தந்த அத்தனை இசைகளையும் ஒரு ஜால்ரா விழுங்கி கொண்டது. அவ்வளவுதான் கவிதை. ஹார்மோனியம் தந்த அத்தனை இசைகளையும் ஒரு ஜால்ரா விழுங்கி கொண்டது அப்படின்னு ஒரே வரியில முடிச்சாரு. இப்படிதான் போற போக்கு அடிக்கிறாரு. இந்த நிறைவா முடிச்சுக்கலாம். ஆமா, ஒரு கவிதையோட முடிச்சுக்கலாம். உன் தோட்டத்தில் ஒரே செடி, ஒரே வகை மலர், ஒரே மரம், ஒரே வகை கனிகள் வளர்க்க வேண்டும் என முயற்சி செய்தார். இன்று உன் தோட்டத்தில் பல செடிகள், பல மரங்கள் மண்ணில் சாய்ந்து கிடக்கின்றன. உன் திட்டத்தை இப்போது நினைத்து பார்க்கிறேன். உன் திட்டத்தில் சாய்ந்து கிடக்கிற மரங்களில் எத்தனை மரங்கள் நீ வளர்க்க நினைத்தவை, எத்தனை மரங்கள் வளரவே கூடாதென நீ வெட்ட நினைத்தவை. உன் தோட்டத்தில் விழுந்து கிடக்கிற அத்தனை மரங்களும் புயலில் சாய்ந்தவையா, புயலை காரணம் காட்டி நீ வெட்டி வீழ்த்தியவையா? கணக்கெடுத்து சொல்வாயா தோட்டத்தை காப்பதாய் சொன்ன காலனே அப்படிங்கிற கவிதை இன்றைக்கு இருக்கிற சூழலை இல்லை, இன்னைக்குமே தமிழ்நாடுங்கிறதும் சரி, இந்தியம் என்பதும் இந்தியா என்பதும் பன்முகத்தன்மைக்கான ஒரு மிகப்பெரிய அடையாளம். இன்னைக்கு ரொம்ப முதன்மையான நாள், உலக தண்ணீர் தினம். இன்னைக்கு தான் அந்த தென் மாநிலங்களுக்கான அந்த ஒருங்கிணைப்பு கூட்டமும் சென்னையில் நடந்துட்டு இருக்கு. இந்த சூழலில் இது மிக பொருத்தமாக இருக்கிறது. அப்ப கணக்கெடுத்து சொல்வாயா தோட்டத்தை காப்பதாய் சொன்ன காலனே அப்படிங்கிற ஒரு சொல் இந்த இந்தியாங்கிற தோட்டத்தை யார் கையில் கொடுக்க வேண்டும்? அது காந்தியின் கைத்தடி கையிலா அல்லது கோட்சேவின் துப்பாக்கியின் கரங்களிலா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அதற்கான கவிதையாகவே இது மக்கள் பக்கம் நின்று உரத்து சொல்கிறது. இது இந்தியா என்பது காலந்தோறும் பன்மையினுடைய நிலம், இதுதான் இங்க உயிர்ப்போடு இருக்கும் என்பதற்கான ஒரு எளிய கவிதையை ஒரு பூந்தோட்ட காவல்காரன் போல பதிவு செய்திருக்கிறார். எனவே இந்த நல்ல ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாம். நமக்கிடையே இப்படி ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டத்துக்கான கலைஞர். நீங்க எந்த தட்டுல வச்சாலும் நீங்க பல்கலைக்கழகத்துக்குள்ளே இது பேச முடியும். பல்கலைக்கழகத்துல ஆய்வு செய்யக்கூடிய தரமும் இருக்கிறது. கல்வியாளர்களும் பேசலாம், கவிஞர்களும் பேசலாம், படைப்பாளிகள் பேசலாம், சாதாரண வெகுஜன உழைக்கும் மக்களும் பேசலாம், மாணவர்களும் பேசலாம், புதிய படைப்பாளிகளும் பேசலாம். அப்படி அவருக்குமான ஒரு தளமாக ஒரு தாய்மையோடு இருக்கிற ஒரு படைப்பாளி நம்முடைய அண்ணன் ஆங்கரை பைரவி. எனவே நிறைவு கட்டமா ஐயா அதுல நான் பைரவி எப்படி பாருன்னா, அவர் ஒரு எளிய மனிதராக இருந்து கொண்டு எப்படி கவிதைகளை கடுமையா சொல்லாம எளிமையா சொல்வதுதான் அவருடைய பலமாக நான் பார்க்கிறேன். அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா அந்த ஒரு எல்லல் சுவை. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப எல்லல் சுவை பாத்தீங்கன்னா அது ஒரு நம்மை குத்தி கிழிக்கிற ஒரு கத்தியாவும் இருக்கும், சிரிக்கவும் வைக்கும், குத்தி கிழிக்கிற கத்தியாவும் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த தங்கப்பதக்கம் அப்படிங்கிற ஒரு திரைப்படத்துல சோ ஒரு போலீஸ்காரரா இருப்பாரு. போலீஸ்காரருடைய தம்பி வையாபுரிங்கிற பேர்ல இருப்பாங்க. ஆனா அவர் வைகை வளவன்னு பேரை வச்சுக்கிட்டு திமுகவை இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த படத்தை தமிழ்நாடே கொண்டாடிச்சு அந்த படத்தை. ஆனா எனக்கு நான் திராவிட இயக்கம் திமுக சார்ந்து அந்த காலகட்டத்துல இருந்ததுனால எனக்கு அந்த படத்தின் மீது ஒரு ஒவ்வாமை எனக்கு இருந்துச்சு. என்னன்னு சொன்னா, ரூபாய்க்கு 3 கிளிகள் தருவேன், ரூபாய்க்கு அண்ணா 3 படி அரிசி சொன்னது மாதிரி 1 கிளி வாங்கினா 1 கிளி இலவசம் அப்படின்னு. அப்புறம் அந்த போலீஸ்காரர் அண்ணா அப்படி இப்படி சொல்லிதாண்டா உலக ஊரே ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லுகிற போது பாத்தீங்கன்னா சிரிக்கவும் முதல்ல சிரிக்கவும் அவருடைய உடல் மொழியை வைத்துக்கொண்டு, சோவினுடைய உடல் மொழியை வைத்துக்கொண்டு சிரிக்க முடிஞ்சது. ஆனா சிரிச்சு முடிச்ச உடனே இது நமக்கு நம்ம திராவிட இயக்க சிந்தனைகளுக்கு
ஒரு வேட்டு வைக்க செய்தியா இருக்குது. அதே போல வந்து மாவட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துண்டை வந்து தரையில போட்டு இழுத்துக்கிட்டு போறது மாதிரி, மாவட்டம் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணான்னு காலில் விழுந்துருவாரு. நீ காலில் விழுந்துட்டா நீ பொழைச்சுக்குவ அப்படிம்பாரு. தங்கப்பதக்கம் ஒரு நல்ல படம், ஆமா. மகேந்திரனோட கதை வசனத்தில் வந்த படம். அதில் தங்கப்பதக்கம் வர்றதுக்கு முன்னாடி நாடகமாக வந்தது. அந்த நாடகத்தை சவுத்திக்கிற செந்தாமரை தான் பண்ணார். அதுக்கப்புறம் தான் சிவாஜிக்கு மாறிச்சு. அப்போ செந்தாமரை ஏன் விட்டு வைக்கணும்னு ஒரு ஒரு சுங்க அதிகாரியா அவர் நடிக்க வச்சிருப்பாரு. நல்ல அருமையான படம். அதுல இந்த காட்சிகளை சேர்த்து வச்சிருப்பாரு. அப்ப என்னன்னா, இந்த சட்டையர்ங்கிறது இந்த அங்கத சுவை என்பது ரசிக்கக்கூடியதுதான் அப்படின்னாலும் கூட வந்து அடுத்தவர்களை வந்து அது குத்தி கிழிக்கிற ஒரு ஒரு சின்ன ஆயுதமாகவும் அது இருக்குது அப்படிங்கிறத வந்து இதுல வந்து கவிஞர் பைரவி வந்து அதை வந்து மிக சரியாகவே பயன்படுத்தியதாக நான் பார்ப்பேன். எப்போதுமே அவரோடு எனக்கு ஒரு தொடர்ந்து ஒரு பேசிக்கிட்டு இருப்போம். ஒரு முறை நான் ஆங்கரைக்கு ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன். நான் எங்க உறவினருடைய காதலி விழாவுக்காக போயிருந்தேன். சந்திக்கலாம் அண்ணே அப்படின்னு என்ன ரொம்ப மரியாதையா அண்ணன்னு சொல்லுவாரு. சந்திக்கலாம் அண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நான் காலையில கிளம்புறேன். புத்தகம், அவருக்கு தேவையான புத்தகங்கள்லாம் எடுத்து வச்சுட்டு அவர் நூலகத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லுவோம். அண்ணன் இறந்து போயிட்டாரு. அண்ணன் உடனே ஒரு தகவல் சொன்னபோது எனக்கு சங்கடமா போச்சு. எனக்கு அண்ணன் இன்னைக்கு இறந்து போயிட்டாருண்ணே அப்படின்னு சொல்லுவோம். அந்த சந்திப்பை நான் வந்து தவிர்த்துட்டு வந்துட்டேன். அப்ப என்னன்னு சொன்னா, எனக்கு அப்புறம் இந்த காஞ்சுருட்டான் அந்த புத்தக வெளியீட்டு விழா, நூல் வெளியீட்டு விழாவில் வந்து அரங்கம் நிறைந்த கூட்டமாக இருந்ததும், அரங்கத்துக்கு வெளியே ஒரு 2 அரங்கத்தினுடைய கூட்டம் இருந்ததும், அது வந்து எனக்கு ஒரு நிறைவை தந்தது. அதாவது ஒரு மனிதருக்கு வந்து இவ்வளவு பெரிய மரியாதை இருக்கிறது, எல்லாராலும் ஒரு பாராட்டப்படுகிற, ஒரு போற்றப்படுகிற எழுத்தின் வழியாக, வேறு எந்த ஆடம்பரமும் இல்லாமல், எந்த பகட்டும் இல்லாமல். அதனால இந்த எளிமையும் பகட்டின்மையும் தான் ஆங்கரை பைரவியை இன்னும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்பதாக என்னுடைய படைப்பாளிகள் கொண்டாடணும், உள்ளூர் படைப்பாளிகள் அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிறது. அன்னைக்கு இருக்க சக படைப்பாளி இருக்காங்களே, அவங்கள சேர்ந்து பயணம் பண்ணணும். வெளியில தாண்டி போறதோட நம்ம ஊர்ல எவ்வளவு படைப்பாளிகள் இருக்கிறாங்க. ஜவஹர்லால் முதற்கொண்டு, இந்திரஜித் முதற்கொண்டு, தனலட்சுமி பாசி, விரலொட்டி எண்ணிடலாம். ஒரு 50 பேர் இருக்காங்க. 50 பேருமே இணைஞ்சு வளர்ந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருச்சி மிகப்பெரிய அசைக்க முடியாத எழுத்தாளர் மாவட்டமா இருக்கும் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, அது வந்து கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டும் அப்படிங்கிறதான் தலைப்பு. நான் பாதியிலிருந்து வாசிக்கிறேன். வாழ்க்கை என்னும் ஓவியத்தை நீ காவி நிறத்தால் மட்டுமே நிரப்புகிறாய். நான் சிவப்பையும் கருமையையும் நிரப்ப நினைக்கிறேன். நேற்று என் மீது கல்லெறிந்தாய், அது உன் இதயம் என புரிந்து விட்டது. மாடுகளை விரட்ட மனிதர்கள் கல்லெறிந்த காலம் மாறி மாடுகள் மனிதர்கள் மீது கல்லெறியும் காலம் வந்து விட்டது. நீ மடத்தை நம்பி வாழ்கிறாய், நான் மனிதர்களை நம்பி வாழ்கிறேன். வாழ்க்கையின் மீது உனக்கு இருப்பது காமம், அதனால் தான் செத்து செத்து பிழைக்கிறாய். எனக்குள் இருப்பது காதல், அதனால் இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன். பள்ளிக்கூடங்களை அறிவுக்கூடங்களாக நான் பார்க்கிறேன், நீ கல்விக்கூடங்களை கலவிக்கூடங்களாக மாற்றுகிறாய். வந்தாரை வாழ வைக்கும் என் வீட்டை தமிழ்நாடு என்கிறேன், எங்கிருந்தோ வந்த நீ தமிழகம் என்கிறாய். எங்களுக்கான விடியல் கிழக்கு என்கிறேன், நீயோ வடக்கு என்கிறாய். வாழ நினைப்பவர்கள் வடக்கில் தலை வைத்து படுப்பதில்லை, தெரியாதா உனக்கு? வாழ நினைப்பவர்கள் வடக்கில் தலை வைத்து படுப்பதில்லை, தெரியாதா உனக்கு? பெருவழி களத்தில் இருக்கிறோம் நீயும் நானும், நமக்கு முன் கிடக்கின்றன கேள்விகள். வாளையும் கேடயத்தையும் ஆடையாய் உடுத்தி கொண்டு இப்போது சொல், கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா அப்படிங்கிறதா. இது நல்லா கைத்தட்டலாங்க. அவர் வந்து அவரு ஆல் இந்தியா ரேடியோவில் சிறுகதை வாசிக்கிற அந்த தொனி இருக்குல்ல, அது வந்து இன்னைக்கு நம்ம வந்து திருவண்ணாமலையில நம்ம கதை சொல்லியாக செல்லதுரை பவா கொண்டாடுறது போல, அதற்கு 4 நூற்றாண்டு காலத்துல இருந்தே திருச்சிக்கு இவர் தான் ஆக சிறந்த கதை சொல்லி. எனவே நிறைவாக அவர் இந்த கவிதையை என்கிட்ட கையை காட்டினாரு. இந்த கவிதையை அண்ணனே வாசிச்சா ரொம்ப பொருத்தமா இருக்கும். அது என்னைக்கும் இல்ல, எல்லா காலத்துக்கும், எல்லா 5 ஆண்டுகளுக்கும் வருங்காலங்களுக்கும் பொருந்தும். என்ன எனக்கு இது எல்லா கட்சிக்கும் பொருந்துற மாதிரி பண்ணிட்டியப்பா அப்படின்னாங்க. இருக்கட்டும், எல்லோருக்கும் இந்த சரியான ஆடையை தைப்பது என்பது ஒரு கஷ்டமான வேலை தான் அப்படின்னு அந்த கவிதை. அவங்க வீட்டை சுத்தி வேலியா கிடக்குது எங்க சனம். சாதி சனம்னு வந்துட்டா அவங்க வீட்டுல எங்க உழைப்பு தான் ஒரு சம கூடுதலா இருக்கும். அம்புட்டு பேருக்கும் இளநீ சீவி கொடுப்போம், எங்க தாகத்துக்கு ஒரு குறும்ப கிடைக்காது. காது குத்து கெடா வெட்டுனா மழை கணக்கா உரிச்சு போடுவோம் தேங்காய்களை,
எங்கள் வீட்டு பழையதுக்கு ஒரு சில்லு கிடைக்காது. கருக்கல்ல வயலில் இறங்குனா மாடு கணக்காக உழைப்பு தான். கருக்கல்ல வயலில் இறங்குனா மாடு கணக்காக உழைப்பு தான். பொழுது சாய வரப்பு ஏறினா கூலி மறுநாள் தான். விளக்கு வச்சிடுச்சுன்னா உடனே காசு கொடுத்து உப்பு கூட வாங்கினதில்லை எங்கள் ஊர் செட்டியார் கடையில். அறுவடை ஆகும் வரை தானியத்தை, முடிஞ்ச பிறகு வயலை காவை காக்கிற பொம்மையாக கிடக்குது எங்கள் சனம். அரை வயிறு கால் வயிறுமா நாங்கள் வறுமை, அரை வயிறு கால் வயிறுமா நாங்கள் வறுமையில் கிடக்கிறப்போ தேர்தல்னு வந்துட்டா எதை எடுத்து அடிக்கிறதுனே தெரியல. உங்க வீட்டு பிள்ளை இன்னும் ஓட்டு கேட்க வர ஒவ்வொரு பயலையும் அப்படிங்கிறது. இல்ல, எல்லாத்தையும் பொருந்தி வரதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, அதே மாதிரி சார் சார் இல்ல கேள்வி இல்ல. கடைசியா ஒரே ஒரு இது, தோழரை பத்தி பல்வேறு கவிதைகளை அவருடைய உணர்வுகளை பதிய வச்சிருக்கிறது இல்லையா? அதுல நீங்களே கடைசியா உங்களை பத்தி எழுதிருக்கீங்க. ஆமா, ஆமா, அது வாசிச்சு என் சட்டை நானே. அது அதான் அந்த ஒரு வர்க்க பார்வை இருக்குல்ல, அந்த அடித்தட்டு மக்களுடைய, விளிம்பு நிலை மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு பிரச்சனைகள்ல சமூகம், அந்த வர்க்க கண்ணோட்டம் வந்து அதுதான் உங்களை இந்த அளவுக்கு வந்து எல்லோரையும் ஒரு சொல் முதல்ல இழுக்கிறது இருக்குல்ல. ஒரு பக்கத்தை படிச்ச உடனே அதை படிக்கணும் அப்படின்ற அந்த முதல்ல உட்கார வைக்கிறது, முதல்ல அவங்கள வந்து கவனத்தை ஈர்க்கிறது. அந்த மாதிரி இந்த புத்தகம் காஞ்சிருக்காங்கல வந்து எல்லா கவிதையும் படிச்சுட்டேன். அந்த 100 பக்கம் அது நீங்க பேச பேச அது வந்து உள்ளுக்குள்ளார அது தூங்க விடாது. இரவு அது அப்படியே சுத்திட்டு இருக்கும், இளையராஜா பாட்டு மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும். அதனாலதான் இந்த நிகழ்வுங்க நம்ம அங்குசம் நடத்துறதுங்கிறத தூங்க விடல. திண்டுக்கல்ல இருந்து இந்த ரங்கராஜனை தேடி இன்னொரு ரங்கராஜன் வந்திருக்காரு இந்த அரங்கத்துக்கு. கிளைமேக்ஸ் தான். ஆனா அந்த ரங்கராஜன் தோழர் திண்டுக்கல்ல இருந்து இதுக்காக வந்திருக்காரு. ஒரு முறை ஒரு குறிப்பு சொல்லியிருக்காரு அண்ணன்ட்ட. இவர் படைப்பு எங்க இருந்து அந்த சொற்களை நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இருக்குதுன்னு. அவர் வந்து இந்த ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு சின்ன பழைய இது இருக்கும் பாத்தீங்களா, கேசட்டை போட்டு வச்சுக்கோல்ல, அத ஆமா வாக்மேன் மாதிரி அத அண்ணன் வந்து பைக்குள்ள போட்டுட்டு பொதுமக்கள் இருக்க இடத்துல அப்படியே போய் உட்காந்துக்குவாரு. கூட்டத்துல அந்த மக்கள் பேசுறாங்கல்ல, அந்த ஸ்லாங்கு, அந்த சொலவடை, அந்த டைலக்ட் இருக்குல்ல, அதை வந்து இப்படிதான் ஒரு போற இடங்கள்ல எல்லாம் போட்டு பைக்குள்ள வச்சுக்குவார். மக்கள் மொழி எங்க இருக்கிறது, எது வந்து காத்திரமான சொற்கள்னு சொல்றோம்ல. ஒரு படைப்பாளி இன்னைக்கு இந்த நூற்றாண்டு வந்து பாத்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணனுடைய நூற்றாண்டு. அவங்கதான் முதல்ல வந்து களத்துல போய் நின்று ஃபீல்டு ஒர்க் பண்ணி கரிப்பு மணிகள், இன்னைக்கு வேருக்கு நீர்லாம் சாகித்ய அகாடமி முதல் பெண் எழுத்தாளர். அப்ப அவங்க திருச்சி மாவட்டம் தான். அப்படி அண்ணன் வந்து அதை பைக்குள்ளே போட்டு போய் மக்கள்கிட்டே அந்த வார்த்தையை எடுப்பார். அதுதான் இன்னைக்கு வந்து அவருடைய மக்களாகவே நிற்கிறார். எனவே அந்த குறிப்பையும் நான் பதிவு செய்கிறேன். எனவே இப்படி ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி தொடர்ந்து அடுத்தடுத்த படைப்புகளால் திருச்சி கொண்டாட வேண்டும். திருச்சி இவரால் உலகம் முழுக்க கொண்டாடப்பட வேண்டும் என்று பெருமையோடு வாழ்த்துக்கிறோம். ஒரே ஒரு ஈஸியா வந்து இவரு வந்து தம்பி தான் சகோதரர் புதுசா வந்திருக்காரு. இவருக்கு இந்த செய்தியை நான் அனுப்பிச்சு இந்த மாதிரி வாங்க அவசியம் அப்படின்னு சொன்னப்போ பேரை கேட்ட உடனே ஆண்பாலா பெண்பாலான்றதான் குழப்பம் வந்துருச்சு. தோழருடைய இவர் கவிஞருடைய பேர் வந்து இயற்பெயர் வேற. பொதுவாகவே எழுத்தாளர்கள் வந்து பல பெயர்களை வந்து எழுதுறாங்க. அப்போ இந்த பெயருக்கு ஏதாவது காரணம் இருக்கா? மறுபடியும் முதல்ல இருந்தா அந்த பெயருக்கு ஏதாவது காரணம் ஏன் பாருன்னு சொன்னா ஒரு வீட்டுல ஒரு 15 பைரவி இருக்கு, பைரவர் இருக்காரு, நாய்க்குட்டிகள்லாம் இருக்கு. நண்பர்கள் வச்ச பேரு தான். அதாவது ரெங்கராஜன் சினிமாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட்டியல் போட்டோம்னா இயக்குனர் ராக்கி ரெங்கராஜன் இருக்காரு, கே ரெங்கராஜன் இருக்காரு, ஆர் ரெங்கராஜன் இருக்காரு, எழுத்துல சுஜாதா ரெங்கராஜன், வாலி ரெங்கராஜன், ராக்கி ரெங்கராஜன். திருச்சினாலே ரெங்கராஜன். ஆமா, இப்ப நானும் ஸ்ரீரங்க பகுதி தான். பிறந்த ஒரு அப்பாவுக்கு பிறந்த ஒரு அங்க அனலைங்கிற ஒரு கிராமம், அனலை, அது ஸ்ரீரங்க பகுதி தான் வருது. அதனால வாலி சொன்னாரு, அனலைய அல்லூர் மோதி பாக்குது அப்படின்னு. ஒரு முறை பேசும்போது ஒரு தடவை என்ன பண்ணிட்டாரு, வாலி வந்து பாத்ரூம்ல வலிக்கு வந்துட்டாரு. அவர் சுபை வந்து ஒரு நிகழ்ச்சியாக பார்க்க போறாரு. அப்போ ஐயா பாத்தீங்களா ஐயா பாத்தீங்களாப்பா அப்படின்னு. பார்க்க போனப்பா அவரு மாதிரி அடிபட்டுருச்சு காலில் அப்படின்னாரு. உடனே நான் ஃபோன் போட்டு சொல்றோம், ஐயோ பயந்துட போறாரு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஃபோன் போட்டோடனே, ஐயா நான் ஆங்கிற பயிரை பேசுறேன். சொல்லுங்க ரெங்கராஜன் அப்படின்னு.
வாளியவே வாளி தள்ளி விட்டுருச்சா அப்படின்னு. எனக்கு கால் வலிக்குது, சிரிக்க முடியலப்பா அப்படின்னு. நீ நல்லா வருவ. அப்போ சொல்லுவார், என் பலம் பாதி, என் நண்பு எதிர்பலத்தை பாதி பலம் பெற்றுக்கிற வாளிங்க மாதிரி உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கு ரவி, வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. ஆனால் கடைசி வரைக்கும் சந்திக்க முடியலங்கிற வருத்தம் எனக்கு இன்னமும் எனக்கு இருக்குங்கிட்டு இருக்கு. அங்குசம் சமூக நலக்கட்டளை ஜேடிஆர் இந்த பயனாடை அணிவிப்பார். இரண்டு முறை தட்டி கழித்து மூன்றாவது முறையாக இந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அங்குசம் அறக்கட்டளைக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றிகளையும், இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். இதன் மூலம் சில செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னோடு பயணிக்கிற சக படைப்பாளர்களுக்கும் எனக்கு உறுதுணையாக இருக்கிற ஐயா பாலகிருஷ்ணன், சுபவி போன்றவர்களுக்கும் இதன் மூலம் என்னுடைய நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.